உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு உவமை, எல்லாருக்கும் கிறிஸ்டின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உவமை, ஒரு குட் எக்ஸாம்பிள். இயேசு சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், இயேசுவை மையமாய் கருத்தில் கொண்ட ஒரு உவமை. அந்த உவமையில் 2வது பகுதியில் ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அந்த கேள்விக்கு பதிலாய் உங்களுக்கு நான் இன்னைக்கு உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22 32 வரைக்கும் தெளிவாக பொறுமையாக அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒருத்தன் ஏற்கனவே கீழ்ப்படிந்திருக்கிற தகப்பனோடு கூட இருக்கிற ஒருத்தன் மூத்தவன். இளையவன் கீழ்ப்படியாததுனால தகப்பனுடைய சொத்தை எல்லாம் போய் உலகதரமாக அழித்து விபச்சாரம் செய்து அழிஞ்சு போகிறான். பஞ்ச நாட்களில் அவனுக்கு காசெல்லாம் போயிடுது. கடைசியில் அவன் ஒரு பன்றிகளை மேய்க்கிற ஒருத்தனுக்கு கீழே போகிறான். அந்த பன்றிக்கு கொடுக்குற தவிடு அந்த சாப்பாடாவது கிடைக்குமான்னு பார்க்குறான். அந்த லெவலுக்கு அவன் போயிட்டான், கீழே போயிட்டான். அவன் மறுபடியும் வரான், என் அப்பா வீட்டில் இதை விட ரொம்ப வசதியாக இருந்தேனே அப்படின்னு திருந்தி ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பை காட்டுகிற ஒரு பகுதி. திரும்பி தகப்பனத்தில் வர்றான். தகப்பனுடைய எல்லா சொத்துக்களையும் இழந்துட்டு தகப்பனுக்கு கெட்ட பேரும் அவமானத்தையும் உண்டாக்கிட்டு மறுபடியும் வரான். நம்மளுடைய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம தேவனுக்கு அவமானத்தை கொடுத்த ஒரு வாழ்க்கை தான் நம்மள்ட்ட இருந்திருக்கும். அதை அடையாளப்படுத்தி தான் அது சொல்லுது. அப்போது திரும்ப வரான். வந்த உடனே தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே, உங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்குன்னா உங்கள் இருதயத்தில், ஆண்டவரே என்னை காப்பாற்றிருங்க, என்னை வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் லைட்டாக நினைக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் வாழ்க்கையை ரெஸ்கியூ பண்ண வந்துடுவார், உங்களை ரட்சிக்கிறதுக்கு வந்துடுவார். அதை தான் இதை காட்டுது. இப்போ அதே மாதிரி இந்த சம்பவம் நடக்குது. எப்படின்னா, அந்த கெட்ட குமாரன் ரட்சிக்கப்படும்படி திரும்ப ஆண்டுடைய சமூகத்தில் வராரு. வரும்போது தூரத்திலிருந்தே ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. யாரு? தகப்பன். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, எப்படி அவனை பார்க்க தான் செஞ்சார். அவன் என்னத்துக்கு வரான்? நான் சொல்கிறேன், நீ உன் இருதயத்தில் நினைக்கும் போதே ஆண்டவர் அறிஞ்சிருவார். பைபிள் சொல்லுது, உன் நினைவுகளை தூரத்திலிருந்து நான் அறிகிறேன்றார். ஹல்லேலூயா. பாருங்க, தூரத்தில் பாருங்க, ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து. ஒருத்தனை ரட்சிப்புக்கு பரலோகம் செய்கிற வேலை இது. பரலோகம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பாருங்க, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிரோடு எழும்பிட்டான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். யாரெல்லாம்? தகப்பன் கூட இருந்த எல்லாருமே சந்தோஷப்படணும். அவனுடைய மூத்த குமாரன். ஸோ இங்கே இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்டே இதுதான், அந்த மூத்த குமாரன மேட்டர். இளைய குமாரன மேட்டர் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இந்த மூத்த குமாரன் யாருன்னா பின்வாங்குற லிஸ்ட்டு. எப்படி? முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோரும் ஆவாங்க இல்லையா? அது ஏன் ஆறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க, சில நாட்கள் நல்லா இருக்காங்க, ரட்சிக்கப்படும் போது பவர்ஃபுல்லாக இருக்காங்க, ஆண்டவருக்கு உயிரை கொடுப்பாங்க, இருதயத்தை புட்டிங்க அங்கே கொடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி கொடுத்தீங்களா? நீங்கள் கொடுத்துருப்போம். அப்படிதான். அதை நீங்கள் கவனிக்கணும். நம்ம கொஞ்சம் ஆழமாக இந்த இடத்த பார்க்க போகிறோம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வரும்போது கீத வாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு, எப்படி அங்கே கீத வாக்கியம் நடக்குதான், நடனம், எப்படி பெரிய குரூப் டான்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக கெத்தாங்க, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து, இவன் அங்கேயே தப்பு பண்ணிட்டான். அங்கேயே நம்ம ஆளுங்க என்னது
அங்கே நேரடியாக ஆண்டவர்கிட்ட கேட்குறதே கிடையாது. நமக்கு இந்த குசும்பு வரும்போது எப்படி நம்மள்ட்ட ஒரு தேவனை விட்டு நம்மளை பின்மாற்றம் அடைய செய்கிற சில கிரியைகள் வரும்போது உடனே எங்கே போயிடணும்? சில காரியம் புரியலைன்னா உடனே யார்கிட்ட போயிடணும்? நமக்கு ஃபுல்லாக காமாட்சியும் பக்கத்தில் இருக்கிற சித்தி பெரியம்மா செல்லச்சாயி. எனக்கு இன்னைக்கு அபிஷேகம் வந்த மாதிரி இருந்தது. அது இப்போ யார்கிட்ட திரும்பி சொல்லுவாங்க? பிசாசுகிட்ட போய் சொல்லுவாங்க. பிசாசு படிக்கிற பக்கத்தில் இருக்க அவங்களுக்கு அபிஷேகம்னா என்னன்னே தெரியாது. அவங்கள்ட்ட போய் எனக்கு ஒரு மாதிரி சுருன்னு இருந்தது. அது அந்த மற்ற மற்ற தனப்பு இல்லை எப்படி இருக்கும்? ஆவியை அவித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ நினைக்கலாம் சொல்ல சிலவங்களுக்கு எக்ஸைட் ஆவாங்க. எப்படி நமக்கு தேவ பிரசன்னம் டப்புன்னு வரும்போது பயங்கர எக்ஸைட் ஆவாங்க. அதை கொண்டு யார்கிட்ட சொல்லுவாங்க? கடுப்பில் இருக்கிற மனைவி கிட்ட போய் கேட்டியாடி இன்னைக்கு பயங்கரமாக இருந்தது, கடுப்பில் இருக்க தோசை கரிஞ்சு கரிஞ்சு வருவதுக்குள்ளலாம் தோசை தோசையில் இருப்பாங்க. நீ போய் ஆவி என்ன செய்யக்கூடாது? அந்த தோசைக்கல்ல கொண்டு வச்சு ஆவிச்சிடக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மூத்த குமாரன் என்ன பண்றான்னா நேரடியா வந்து அப்பாட்ட கேட்டிருக்கணும். அப்பா என்னப்பா, நான் வேலை செஞ்சுட்டு வந்தேன் நம்ம தோட்டத்தில், நம்ம வேலையை தான் செஞ்சு வந்தேன், இங்கே எனக்கே சொல்லாமல் பயங்கர ஆர்ப்பரிப்பாக இருக்குது, என்னப்பா அப்படி கேட்டிருக்கணும். அப்படி தானே? இவன் சைடில் போய் என்ன எப்படி என்ன நடக்குது? அப்பவே என்ன ஆச்சு? அவன் விழுந்தாச்சு. புரியுதா? ஏன்னா அப்ப விழல, அவன் அதுக்கு முன்னே விழுந்தான் இருப்பான். இந்த சொத்துகளுக்கு எல்லாம் நான் தான் அதிகாரின்னு இருந்தான் பாருங்க. உண்மையிலே அதுதான், அவன் தான் அதிகாரியா இருந்தான். அப்ப வீட்டில் அவன் தான் பெரிய ஆளு. அந்த மமதை திடீர்னு அங்கே நமக்கு தெரியாத ஒரு ஆட்டம் பாட்டம் நடக்குது அப்படின்னு ஒரு குசும்பு வந்துருச்சு பாருங்க. நேரடியாக போய் கேட்டிருக்கலாம் இல்லையா? ஷேர் பண்ணியிருப்பேன். இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது பாருங்க. அவன் மூத்த குமாரன் வயல் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வரும்போது கீத வாக்கியத்தின் நடப்பதை கேட்டு ஊழியக்காரனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். யார் வந்தா? நீ ரட்சிக்கப்பட்டது சந்தோஷம்தான். ஆனால் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு விரோதியா இருக்கிறவன் ரட்சிக்கப்பட்டா நீ ஆர்ப்பரிக்கணும். அது உனக்கு வரணும். அதான் உண்மையான அன்பு, தேவ அன்பு. அதான் உண்மையான ரட்சிப்புன்னு சொல்லுவேன் நான். பாருங்க, அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடுப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, ஏன்னா அவன் கொஞ்சம் கூட ஏற்றி விட்டுருப்பான். உங்கள்கிட்ட சொல்ல இல்லையா? சொல்லாத, கொஞ்சம் சொல்லாத, ஒரு வாரத்தை சொல்லி இருக்கலாம். எப்படி உசுப்பு? நீங்கள் பக்கத்தில் கேட்டாலே என்ன சொல்லுவாங்க? ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். நீங்கள் ஒரே சர்ச்சை இல்லையா? உங்களால் தான் முதல்ல அவங்க ரட்சிக்கப்பட்டணும், ரெண்டாவது போச்சணும், திரும்ப வந்து உங்கள்ட்ட சொல்ல இல்லையா? புரியுதா? உலகத்தில் கேட்கக்கூடாது. இவன் அப்படி தான் கேட்டோன்னு என்ன வந்து அவன் அப்படிதான், அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். எங்க இது சம்பவம் இங்க நடக்கிறது இல்லை, பரலோகம். எங்க பரலோகத்தை விட்டு ஒருத்தர் வெளியே வருவானா? வருவீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு நீங்க வெளியே வருவீங்களா? இப்ப எங்க இருக்கிறீங்க? ராஜ்யம் எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது. ராஜ்யத்தை விட்டு நீங்க வெளியே வர்றீங்கன்னா எவ்வளவு பெரிய அபத்தம் பாருங்க. பாருங்க, மனதில் அவன் உள்ளே போக மனதில்லாத இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்த. பாருங்க, அப்பனுக்கு அன்பை பார்த்தீங்களா? உங்களுக்கு கடுப்பாகும் போது, நீங்க மாம்ச புத்திக்குள்ள போகும்போது, உங்களுக்கு ஜென்ம சுபாவங்கள் வரும்போது, திடீர்னு ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில சில தடுமாற்றம் பின்மாற்றம் வரும்போது ஆண்டவர் உங்களை விட மாட்டார். என்ன செய்வாரு? வருந்தி அழைப்பார். பேசுவார், வார்த்தை மூலமா பேசுவார், மனுஷன் மூலம் பேசுவார், சூழல் மூலம் பேச, சபையிலேருந்து பேசுவார் உங்களுக்கு. ஹலோ, தகப்பன் வெளியே வந்து அவனை வருந்தி
அழைத்தார். அடுத்து வாங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்மார்ட் காய், இதோ இத்தனை வருஷ காலமாக இத்தனை நாளாட்டு நான் ஊழியம் செஞ்சிருக்கேன், இத்தனை நாள் ஊழியம் செஞ்சிருக்கேன், பரம்பிட்டு இருக்கேன், சேரிட்டிருக்கேன், கிளீன் பண்ணிருக்கேன், இதெல்லாம் செஞ்சிருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எனக்கு எதிரியா இருக்கிற செல்லப்பனுங்க பயல நீங்க எப்படி ரட்சிப்பு கொடுப்பிய? யார்கிட்ட கேட்டிய? இப்படி நீங்க கேட்க மாட்டீங்க, ஆனா இப்படி தோணும். அல்லேலூயா. ஊழியம் செய்து பாருங்க, அவன் சொல்றான், நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தரல. என்ன கட்டி கொடுத்தீரு? அவளுக்கு இப்ப நிறைய கொடுத்துரு. ஒன்ன கொடுக்க தங்கத்துக்கு விலை வேற, இவ்வளவு கொடுக்க தங்கத்துக்கு விலை வேற. ஒரு அப்பா அப்புறம் வந்து கணக்கிடணும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே வரும் பிரச்சனை, அவனுக்கு மட்டும் எல்லாம். எப்படி? ஒருவேளை அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா வீட்டில் எனக்கு அம்மா எக்ஸ்ட்ராவா நான் ஒரு ஆம்லேட் கட்ட போட்டு தருவாங்க, உண்மைதான். தம்பி கட்ட கொஞ்சம் கொடுக்க கஷ்டம் இல்லை, தங்கச்சி கேட்டா பின்ன சுத்தம். ஆனா பாருங்களேன், பிறகு பிறகு நான் போனா ஒண்ணுமே கிடைக்காது. தங்கச்சி வந்தா அங்கிருந்து 1 மணிக்கு சாப்பிட்டுருவா, புருஷன் வீட்டிலேருந்து 1:15 மணிக்கு இங்கே வந்து திரும்ப சாப்பிடுவா. 10 நிமிஷம் தான். அது டேஸ்ட் வேற. அல்லேலூயா. இப்படிலாம் இருக்கணும். பாருங்களேன், அவனுக்கு மட்டும் டபுள் ஆம்லேட் போட்டிருக்க, எனக்கு நீ ஒரு நாள் அது போட்டு தந்திருக்கியா உன் கைப்பட அப்படின்னு கேட்கிறான். பாருங்க, நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனைகளை நான் மீறாது இருந்திருக்கேன், உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியும் தரல, ஸ்டேஜில் டான்ஸும் வைக்கல, மியூசிக்கும் போடல நான் பாடும்போது. அல்லேலூயா. நான் பாடும்போது வெறும் ஒரு கீபோர்டு வந்து இப்போ 5-6 கிட்டாரு 5-6 ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு அப்படி கேட்டிருப்பான். அப்படித்தானே? ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கல. அடுத்த வசனம் போடுங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட. ஹலோ, எப்படி? இங்க கரெக்டா தான் பேசுறான். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே. ஹல்லேலூயா. இதை கரெக்டாக தான் சொல்றான், ஆனால் அவனுக்கு புரியாத சொல்றான். இங்க பாருங்க, அவன் வேசிக்கிட்ட போனது உண்மைதான், ஆஸ்தியை அழிச்சது உண்மைதான். அழிச்ச ஆஸ்தி யாருடையது? அப்பனுடையது. இவன் ஆஸ்தி கிடையாது. உம்முடைய குமாரனாகி இவன் வந்த உடனே ஏன் கொளுத்த கன்று அடிச்சிங்க? இவனுக்கு அடிப்பித்தீரே என்ன? பாருங்க, அடுத்த வசனம் போடுங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் my presence shall with thee. என்னுடைய பிரசன்னம் உன் கூட இருக்குது. ஹல்லேலூயா. Do you know, ரட்சிக்கப்பட்ட உங்க எல்லாரிடத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது. நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் சமீபமாய் இருந்ததை காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதிக சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிக சமீபமான வான் கூட தானே இருந்தேன். அவர் சொல்ற, நான் வான் கூட தான் இருந்தேன், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது. நீ சப்ஜெக்டே தான் என்னது? என்னுடைய இருக்கிறது எல்லாமே உனக்கு தான்டா. நீ இவ்வளவு நாள் சாப்பிட தெரியாம இருந்திருக்கிற, நான் ஆட்ட உனக்கு ஸ்பெஷலா தரணும் இல்ல, எத்தனையோ ஆடுகள் இருந்தது, நீ தினமும் அடிச்சு சாப்பிட்டுருக்கலாம். ஹல்லேலூயா. இல்ல இல்லன்னா ஒண்ணுமே இருக்காது உனக்கு. உனக்கு தினமும் நான் மட்டன் வச்சிருந்தேன், சிக்கன் வச்சிருந்தேன், தினமும் எல்லாம் வச்சிருந்தேன்டா. நீ ஆடல் பாடல
நீயே செஞ்சிருக்கலாம். கீபோர்ட நீ வாங்கலாம், கிட்டார நீ வாங்கு. I will pay the money. The money is mine. ஏன் பணம்டா? நீ என் மேல அன்பா இருந்திருந்தா நீ எல்லாம் செஞ்சிருப்ப. எல்லாமே உனக்கு தான் இருந்தது. நான் இவன் என்னைக்கோ போயிட்டு திரும்ப வந்ததுனால இன்னைக்கு மட்டும் அவனை ஸ்பெஷலா. ஏன்னா ஒருத்தன் ரட்சிக்கப்படும் போது தேவன் தூக்குனாதான் அவன் எழும்புவான். ஏன் தெரியுமா? அவன் நாசம் பண்ணினது தேவனை. அதுவரைக்கும் அவனை பெற்ற தகப்பனுடைய பேரை அசிங்கம் பண்ணது அவன். அவனுக்கு குற்ற உணர்வு இருக்கும். தப்பு பண்ணவனுக்கு குற்ற உணர்வு இருக்குமா இல்லையா? அவனை யார் தூக்கணும்? அப்ப உள்ள இருந்துட்டு, டேய் அண்ணா தம்பி மூத்தவனை நீ போய் அவனை கூட்டிட்டு வா, நான் குளிச்சேன்னு சொன்னா அவன் எப்படி இருக்கும்? அவன் இப்படி தயங்கி தான் வருவான். ஆனா அப்பனே நேர போய் அவனை தூக்குறது தான் சரியான அன்பு. அதை அவர் செஞ்சாரு. ஏன்னா இந்த மங்கூஸ் பாண்டியனுக்கு தெரியல. இவன் என்ன நினைச்சானா, என்ன இதுவரைக்கும் அப்படி செய்யலையே. மற்றவர்களுடைய குறைவை பார்க்குவதற்கு உனக்கு தேவையில்லாதது. மற்றவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான், அவன் என் பேக்ரவுண்ட் என்ன, அவன் என்ன கள்ளனா கொள்ளக்காரனா வேசியா இருந்தானா இல்ல விபச்சாரக்காரனா, அதெல்லாம் உன் வேலை கிடையாது. உன் வேலை கர்த்தர் ஏற்றுக்கொண்டதை நீ ஏற்றுக்கொள். நீ எப்படி தேவனுக்கு அவயமா இருக்கிறியோ அவனு ஒரு அவயம். உன்னை எப்படி ஏற்றுக்கொண்டு மடியில் வைத்திருக்கிறாரோ அவன் இன்னும் பக்கத்துல கூட வரல. அவனை இப்பதான் தூக்கவே செஞ்சிருக்கிறாரு. அது உனக்கு பொறுக்கலைன்னா யூ ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரை. சிஸ்டர் பிரதர், இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுதான் மெய் தேவன் என்று அறிந்திருக்கிறோம். எனக்காக யாவற்றையும் அவர்தான் செய்வார்னு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. அறிந்தும் நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம இருக்கிறதுனால நீங்க உங்களுக்குள்ளே சாபத்தை தரித்திரச்ச ஒண்ணு இல்ல நீ சொல்ற. அதனால தேவனுடைய ஒன்றும் உன்னிடத்தில் வரவில்லை. ஹல்லேலூயா. நீ இன்னமும் ஒண்ணு இல்லைன்ற, அதனாலதான் ஒண்ணும் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், மற்ற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னாரா இல்லையா? நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற. கர்த்தர் சொல்றார், ராஜ்யம் இன்னும் கேட்டா உனக்குள்ள இருக்குது. நீ என் பிள்ளை, என்னுடைய நீதிமான். இது நான் உனக்கு கொடுத்த கிருபை. இதை நீ ஏன் அனுபவிக்காம இருக்கிற? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அடுத்தவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான், அவனுக்கு ரட்சிப்புன்னு ஓட்டம் எப்படி இருக்குது, அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் அழுக்கானவளா, ரட்சிக்கப்பட்டான் அவன் எப்படி இருக்கிறா, தேவையில்லைங்க. ஹல்லேலூயா. நான் என்ஜாய் பண்றேனா, என்ன அழைத்த தேவன் எனக்கு வச்சிருக்கிறத நான் அனுபவிக்கிறேனா. இந்த நாள் தேவன் சொல்லுக்கார், கலிகூர்ந்து மகிழ கடவீர்கள். கலிகூர்ந்தீங்களா? கலிகூர்ந்தீங்களா? அதுதான் எங்க வேலை. இந்த மூத்தவன் இருக்கான்ல, மூத்த மங்கூஸ் பாண்டியன், அல்லேலூயா. இந்த மங்கூஸ் பாண்டியன் பாருங்களேன், நமக்கு நிறைய பேர் பாருங்க, அந்த நல்ல சிக்கன் வறுவல் பண்ணுவாங்க. எப்படி நல்லா இருக்கும். அவங்க திங்க மாட்டாங்க. திங்காம இருந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு பிள்ளைங்கள்லாம் தின்பாங்கல்ல, தின்னுட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சா போதும். எப்படி எப்படி செஞ்ச தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா. ஒரு அரி 45,000 ரூபாய், 45 ரூபாய். அப்படி 1 கேஜா. எனக்கு எங்க ஊர்ல ஒரு அரின்னு சொல்லுவாங்க. ஒரு அரிசி, 1 கிலோ அரிசியே ஒரு அரிசின்னு சொல்லுவோம். ஒரு அரிசி கீழே முன்னாடி இந்த சாதம் கீழே விழுவும் இல்லை, ஒரு அரிசி கூட கீழே விடக்கூடாது. கீழே விழாமல் சாப்பிட்றதும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றதும் அது மரியாதை, அது வேற. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். உனக்கு சிக்கனை தந்ததும் கர்த்தர் தான், சோறை தந்ததும் கர்த்தர் தான். ஹல்லேலூயா.
ஆனா நீ பிள்ளைகளுக்கு என்ன செய், இது கர்த்தர் தந்தார்னு புரிய வைக்க வேண்டியது வேலை வேற. ஆனா நீயே இங்கண்டு கொஞ்சம் அறுத்து, எப்படி எப்படி இடுப்பு சதையில் அந்த கொஞ்சம் அறுத்து அப்படியே சிக்கன் ஃப்ரை பண்ண மாதிரி என் ரத்தத்தை சிந்தி. அப்ப அவரு எப்படி, அவர் தானே ரத்தத்தை சிந்தினாரு. நீ என்ன ரத்தத்தை சிந்துற? நீ பிள்ளைகளுக்கு உன் ரத்தத்தை சிந்தினேன்னு நீ சொல்லி கொடுத்தனாலதான் பிள்ளைகளுக்கு தேவன் மேல அன்பு இல்லை, அவன் மேலே அன்பு இல்லை. அல்லேலூயா. புரிஞ்சுதா? இவன் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான். சிஸ்டர் பிரதர், எப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ நீங்க கல்யாணம் ஆயிட்டீங்க. அல்லேலூயா. ஏற்கனவே உங்களை விலை கொடுத்து தான் வாங்கிட்டார். கொரிந்தியர்ல சொல்லுது இல்லையா, நீங்கள் விலை கிரயம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். செஞ்சது உண்மைதான். எப்ப கட்டி கொடுத்தாங்க? மணவாளனுக்கு இந்த மணவாட்டி ஆகிய சபை எப்ப சொந்தமாச்சு? எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பவே நீங்க சொந்தமாயிட்டீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, அது வரைக்கும் உங்களுக்கு நீங்க யாருன்னு உங்களுக்கு புரியாது, புரியாம இருந்தீங்க, அடிமைகளா இருந்தீங்க புரியாம. இப்போ ஆனா அப்பவே உங்களை என்ன செஞ்சாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை ரத்தத்தை விலை கிரயமா கொடுத்து வாங்கிட்டாரு. எப்ப இயேசுதான் மெய் தேவன் என்று அறிந்து கொண்டீங்களோ அப்பவே உங்களை அவர் தன்னுடைய ராஜ்யத்துல தன்னுடைய வீட்டுல மணவாட்டியாய் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. மணவாட்டிக்கு தான் எல்லாம் வாங்க. பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு வந்த உடனே பாருங்க இல்லையா, இடையில ஒரு சின்ன ஒரு காமெடி பார்த்தேன். ஆம்பளை முதல்ல ராஜாவா இருப்பான். எப்படி? கல்யாணத்துக்கு முன்ன ஆம்பளை வீட்டில் ராஜாவா இருப்பான். கல்யாணம் வரைக்கும் பொண்ணு அழுவும். பார்த்துருக்கீங்களா? ஆம்பளை அழுது பார்த்துருக்கீங்களா? கஷ்டம். ஆனால் பொண்ணு அழுவும். ஏன்? எகிப்துக்கு போகிறேன். ஹல்லேலூயா. எகிப்துக்கு போறேன்னு போய் ஒரு மணி நேரம் டிராவல் இருக்குமா பொண்ணை கட்டிட்டு வீட்டுக்கு போறது. அடுத்து இந்த கண்ணீர் எங்க போகணும் தெரியாது. மேக்கப் 2 லேயர், காலையில் போட்டோட 2 லேயர் யாரும். அப்போ எல்லாம் பயங்கர பர்ஃபெக்டா இருக்கும். சாயங்காலம் போய் பார்த்தா இப்படி இருந்த முகம் இப்படி ஆயிருக்கும். அப்பவே இந்த ஆள் எப்படி இருப்பாரு? யாரு? புருஷனை பார்த்துருக்கீங்க? அப்பளே கொஞ்சம் ஜைடு வாங்குவான். ஏன்னா எல்லாரும் ஃபோக்கஸ், கேமரா மொத்தம் அங்கதான் ஃபோக்கஸா இருக்கும். இவன் அப்பவே ஒரு அடிமை ஆண்டவரே, இவன் அப்பவே கொஞ்சம் ஜைடு வாங்கி தான் நிற்பான். ஆனா அவன் மட்டும் கரெக்டா நின்ன நிப்பில் சாக்லேட் எடுத்து போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த ஆளுதான் இந்த ஆளுதான் என்னது பர்ஸையா தூக்கி போட்ட, பணம் உனக்கு நீ கிட்டாது. எதை எங்க தூக்கிக்கணும் அங்கதான் தூக்கிக்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம காலு கீழே. ஹல்லேலூயா. இங்க தூக்கி வைக்கிறதுன்னா எனக்கு இந்த டேபிள் வெயிட்டுக்காக என்ன சொல்ல வந்தேன்? பாருங்களேன், இந்த ஆளு தான் கஷ்டப்பட்டதுங்க. கீழே செகண்ட் பண்றதுன்னா, மேலே செகண்ட் பண்றதுன்னா, வணக்கம் சொல்றது. இந்த அம்மா மேக்கப் கிளம்பி பக்கத்தில் கேட்டுப்பேன், கரெக்டாக இருக்குங்களா? ஏண்டா ஒரு 1.5 மணிக்கூருக்கு முன்னாடி தானே நீ அழுது புலம்பிட்டு வந்த எகிப்துக்கு போன மாதிரி? 1.5 மணிக்கூர்லயே இங்க என்ன வந்தாச்சு? பாலும் தேனும் ஓடியாச்சு. கானான் தேசத்துல அம்மா சளிப்பாருங்க. பாருங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனா அடுத்து கடைசி வரைக்கும் அடுத்து ஒவ்வொரு நாளும் சொல்லிவிட்டு வரும், எனக்கு அப்பா வீட்டில் அப்படி இப்படி இருந்தேன், அங்கே இருக்கிறேன்னு சந்தோஷமா இருந்தேன் பிரதர். இப்போ என்ன சுதந்திரமே போத்துச்சு. அந்த ஆளை பார்த்தா மூலையில் இருப்பார். என்னடி சொல்ற? ஹல்லேலூயா. இதுதான் உண்மையிலேயே ரட்சிப்பு. இந்த ஆள் இப்படித்தான் இருந்தான். எப்படி? நிஜமான அந்த புருஷனுடைய அன்புல இல்லாம இவன், நான் இந்த கற்பனைகள் எல்லாம் கலைக்கொண்டு ஆண்டவருடைய காரியத்தை நான் செய்கிறேன், ஊழியத்தை நான் செய்கிறேன், எனக்கு கொடுக்க கடவுள் கொடுத்த பொறுப்புகளை நான் செய்கிறேன், இப்படி எல்லாம் செய்கிறேன், என்ன ஆண்டவர் கண்டுக்க மாட்டேன்றாரு.
நேற்று வந்த கள்ளப்ப எல்லாத்தையும் தீத்தப்ப அவனுக்கு போய் இவ்வளவு ஆடம்பரத்தை பண்றாரு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சபையை விழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் வரும் தலைமுறைகளுக்கு தலையாருங்க. வாழா மாறாத. உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், தாளந்துகள் எல்லாத்தையும் பெருக்கு. இன்னும் பஞ்ச பாட்டு பாடாத, பிச்சைக்காரத்தனமா பேசாத, இல்லைன்னு சொல்லாத, இல்லைன்னு சொல்லாத, அனுபவி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாரு. ஹல்லேலூயா. இதை செய்யாம எவனோ ஒருத்தன் திடீர்னு வருவான். அவன் வந்து ஆண்டவரே தன்னைத்தான் நல்ல தாழ்த்துவான். ஓன்ட்ட 50 லட்சம் தான் இருக்கும், அவன் ஒரே அடியாக எடுத்துனுவான் 50 கோடி ரூபா. சாட்சி சொல்லுவான். வந்து கர்த்தருடைய கிருபையினால 50 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத நான் 50 கோடியை சம்பாதித்திருக்கிறேன். நான் எத்தனை நாள் ஒன்று கேட்டுட்டு இருக்கேன். 50,000 கூட எனக்கு தரல. நேற்று வந்தப்ப அவனுக்கு 50 கோடி கொடுத்துருக்கு. விருப்பறாங்க. உடனே என்ன வந்தாச்சு? பின்னோக்கி போனேன் நான். புரிஞ்சா? நான் சொல்றேன், இனி வரவங்களெல்லாம், புதுசாக வரவங்களெல்லாம் ஸ்பெஷல் அனைன் பண்ண போறேன். எப்படி? புதுசாக வரவங்க உங்களுக்கு உசுப்பு ஏறுற மாதிரி. எப்படி? வரமே என்ன செய்யணும்? 500 கோடியை கொண்டு வரணும். அல்லேலூயா. காணிக்கையா அப்படியே கொண்டு நிரப்பம்பா. சர்ச்சில் இடம் இல்லை. இடம் இல்லையா? என்னாச்சு? அது அப்படியா? அல்லேலூயா. இடம் புதுசாக வரவங்க வாங்கக்கூடாது, நீ வாங்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க அனுபவிக்காத ஒவ்வொரு நாளிகையும் தேவன் இன்னொரு ஆளை அலங்கரிக்க ஆரம்பித்து கொண்டே இருக்கிறார். சிஸ்டர், பிரதர், நிஜமா சொல்றேன். வேதம் சொல்லுது. இதுக்கு அடையாளமான வசனம் நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சாலோமனுடைய மகிமை இருக்கு இல்லையா, அந்த மகிமை எப்படி இருந்தது? அவனுடைய சாலோமனுக்கு முன்னாடியும் சரி, சாலோமனுக்கும் பின்னாடியும் அவனை மாதிரி அலங்கரித்தது யாருமே இல்லையா. தங்கத்தால தான் அலங்கரிப்பான். பொண்ணு வெள்ளி ஒரு பொருளா எண்ணப்படல. தங்கம் டன் கணக்கில் வந்து பரிசா கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவன் என்ன செஞ்சான்? செல்வ செழிப்பா இருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, சாலோமனுடைய மகிமை காட்டிலும் நான் இந்த காட்டு புஷ்பத்தை அலங்கரிச்சிருக்கிறேன். ஒன்னா அதை விட அலங்கரிக்க விரும்புறேன். நீ ஏற்றுக்கொண்டா நான் அப்படி வைப்பேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு காட்டு புஷ்பத்தை அலங்கரிச்சிருவாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அறியாத நிறைய பேர் அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா? உனக்கு காட்டி தராரு காட்டு புஷ்பம், அதை நான் அலங்கரிச்சிருக்கிறேன் பாரு. நீ விசுவாசனா நான் உன்னை எப்படி அலங்கரிப்பேன் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அது. இதை வேற மாதிரி இருந்து உட்காந்து பாட்டு கண்ட வயலு எல்லாம் நல்லா இருக்கு. துஷ்டப்ப பாஸ்டர் என்ன சொல்லுதியா, அவனும் தான் நல்லா இருக்கணும். இந்த காதூசி இருக்குல்ல, காதூசி, இந்த சாக்கூசி, சாக்கூசி இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? சாக்கூசி வச்சு காதலை குத்தணும். இவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை கேட்டுட்டு உன் காதல இப்போ அவன் நல்லா இருக்குது, இவன் நல்லா இருக்கு கேட்டுட்டு இருக்கு உனக்கு. அல்லேலூயா. இன்னைக்கோட திருந்தணும். அல்லேலூயா. அடுத்த வாரம் வேற மாதிரி வரணும். என்ன இன்னைக்கு புதுசாக யாரும் ரட்சிக்கப்பட்டு வரலையே? வரல. பாக்கியவான்கள் நீங்கள். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 19:22. அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லிக் கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அரைக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. பின்னை ஏன் நீ என் திரவியத்தை காசுக்கிடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு வரப்பெற்றுக் கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். ரைட், போதும் சிஸ்டர், போதும். இது இன்னொரு உதாரணம், அதாவது இன்னொரு உவமை, ஆண்டவர் சொன்ன உவமை. இது என்னன்னா,
கர்த்தர் தாளந்தை கொடுத்துட்டார். ரட்சிக்கப்பட்ட உடனே தாளந்துகள் உங்களுக்கு கொடுக்கப்படுது. எல்லாருக்கும் தாளந்து இருக்குதா? பிரியா உனக்கு தாளந்து இருக்குதா? என்ன தாளந்து? எக்கச்சக்கமா இருக்குல்ல, இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் கர்த்தர் தாளந்து தராரு. இங்கேயும் ஒரு 3 பேரை எடுத்து தாளந்து கொடுக்குறாரு. ஒருத்தன் மட்டும் என்ன பண்றான்? ஒருத்தனுக்கு 5 கொடுத்ததை 10 ஆக்கிட்டான், ஒருத்தன் 3 கொடுத்தவன் 6 ஆக்கிட்டான், இப்படி எல்லாம் ஆகுது. ஒருத்தன் மட்டும் என்ன செய்யறான்? பொதிஞ்சு. எங்க ஆண்டவர் பயங்கரமானவர். அவர் விதை இல்லாமலே என்ன செய்வார்? பொண்ணு கட்டாமலே குழந்தைய தருவார். தத்து தான் எடுக்கணும் நீ. அல்லேலூயா. இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? ஏசப்பா வர மாதிரி பரிசுத்தாவியிலே எனக்கு குழந்தை வரும், பரிசுத்தாவியிலே மனைவி வரும். ஹல்லேலூயா. இவன் அந்த மாதிரி இவன் என்ன செஞ்சான்? இலையில சுருட்டி, எப்படி தேக்கரையில சுருட்டி மண்ணுக்குள்ள போச்சு வச்சான் பாருங்க. அவன் என்ன கணக்கு சொன்னான்னா, நீர் விதைக்காத அறுக்கிறவரும், விதைக்காம அறுக்க முடியுமா? விதைக்காம அறுக்க முடியுமா? விதைக்கிற எவனும் அறுக்கிறான் இருக்கு இல்லையா? பெற்றுக்கொள்வான். அப்போ இவன் விதைக்காத அறுப்பாரு அப்படின்னா, அப்படியா? அப்போ ஒன்று அப்படியே அதுக்கு சொல்றாரு, நீ இதை நல்ல வட்டி கடையில் கொண்டு வச்சிருந்ததாவது அது தன்னாலே வட்டியாவது வந்திருக்கும், நான் அதை பெற்றுக்கொண்டிருப்பேன். சிஸ்டர் பிரதர், உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த பூமிக்கு அழைச்சது ஆண்டவருக்கு ஏதாவது புரோஜனம் வர்றதுக்கு. ஆண்டவர் வந்த பிறகு உங்கள்ட்ட கேட்பார், நீ ஒரு காசு கடலை வட்டி கடலை வச்சிருந்திருக்கலாம்ல, அப்போ வைத்திருந்தா நான் வரும்போது அது வட்டியோடு வர பற்றி கொள்வேனே என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க பெருக பண்ணீங்களா? உங்களுக்கு தாளந்து கொடுத்துருப்பாரு, பணம் கொடுத்துருப்பாரு, வாய்ப்புகள் கொடுத்துருப்பாரு, நல்ல சமாதானம் கொடுத்துருப்பாரு. அந்த சமாதானத்தை பெருக பண்ணீங்களா? உங்களுக்கு கிடைச்ச சமாதானத்தை மற்றவங்களுக்கு விதைச்சிங்களா? கர்த்தர் நல்லவர்னு ருசிச்சுட்டு இருக்கிற உங்கள்கிட்ட ஆண்டவர் கேட்பாரு, நீ இதை யாருக்கா கொடுத்தியா? கொடுக்கணும். கர்த்தர் நல்லவருங்க, பெருக பண்ணுங்க. ஹல்லேலூயா. சபைக்கு வரும்போது என்ன செய்யணும்? நீங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணுறக்கூடாது. இந்த வாரம் என்ஜாய் பண்ணீங்களா, அடுத்த வாரம் 10 பேரை என்ஜாய் பண்ண வைக்கணுங்க அப்படின்னு என்ன செய்யணும்? கூட்டணும். அதான் பெருக பண்ணுறது. இப்படி பெருக பண்ணால் நீ அடுத்த லெவலுக்கு போவ. ஹல்லேலூயா. பாருங்க, சமீபமாக இருக்கிற நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து, எப்படி கொடுத்ததை எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள்னாரு. யாருக்கு? நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே, இவங்கெல்லாம் வாங்காத்தது, இவங்கெல்லாம் ஆமேன்னு சொல்லாத்தது எல்லாம் எனக்கு சேரட்ட ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மைண்டில் வச்சிருப்பாரு, இந்த கட்டளையின்படி அதிகமாக இருக்கிற எனக்கு என்ன செய்வார்? தூக்கி கொண்டு போடா. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். சமீபமா இருக்கிறவங்க நோக்கி அந்த ராத்திரி ஆண்டவர் ஏன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கிறவனு கொடுத்துருக்கலாம்ல, அதிகமா இருக்கிறவனு கொடுக்குறாராம் ஆண்டவர். ஹல்லேலூயா. 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றார். அடுத்த வருஷம் போடுங்க. அதற்கு அவர்கள், ஆண்டவனே அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். எப்படி? அவனுக்கு தான் நிறைய இருக்குது, இருக்கிறதுல அவனுக்கு தானே நிறைய இருக்குது என்றார்கள். அடுத்த வசனம் போடுங்க. அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும். கடைசியில் ஆண்டவரும் அப்படிதான் போல, இல்லையா? இல்லையா? இங்க நம்ம ஊர்ல எல்லாம் அவன் உள்ளவனோட சேருவான். பார்த்துருக்கீங்களா நீங்க? பணக்காரன் பணக்காரனோடு சேருவான். நம்ம ஆள் அந்த பணக்காரன் இல்லை, கொடுத்துட்டு கணக்கு கேட்குற பணக்காரன். அவர் கொடுத்துட்டு கேட்பார், நான் உனக்கு தந்தனே, அதை நீ எங்கே கொண்டு விதைச்ச? ஹல்லேலூயா. அது எனக்கு ஒரு பயங்கர தேவை இருந்து. எப்படி? ஆண்டவரே, எனக்கு ஒரு பயங்கர தேவை இருந்து, அதனால இந்த மாதம் காணிக்க நான் வச்ச மாட்டேன். எப்படி?
இந்த மாதம் ஆண்டவருக்கு தெரியும் அல்லாத பின்ன இஎம்ஐ கட்டக்கு பயங்கரமாக நெருங்கி இருக்கு. நான் சொல்லட்டுமா, அந்த விதையை சாரிபாத்து விதவை மாறி நீ எடுத்து கொடுத்த, நான் அடுத்து ஒரு இஎம்ஐக்கும் நீ கஷ்டப்படாத மாறி கத்தர் ஒன்ன களஞ்சியங்களை பூரணமா நிரப்புவாரு. பணத்தை பத்தி நீ கவலைப்பட விட மாட்டாரு. இல்லைன்னா டெய்லி பிரச்சனை தான். இருக்கிறதும் கொடுக்குவாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது? சூடா எல்லாரும் வெளியே எழும்பியிருக்காங்க. ஓ எஸ் எஸ். ஹல்லேலூயா. நிக்லின் அங்கே உட்காருங்க. ஹல்லேலூயா. எத்தனை புரியுது? ஆண்டவர் நல்லவர் தாங்க, இனிமையானவருங்க, பயங்கர பணக்காரர். அவருக்கு பிள்ளைங்க எல்லாரையும் அப்படிதான் ஆக்க விரும்புகிறார். இதெல்லாம் கேட்க சூப்பராக இருக்குல்ல. அது மட்டும் போராது, அவரோட கடைசி வரைக்கும் இருக்கணும். அவர் கூட இருந்து அதை பெருக பண்ணணும். அவர் சொல்கிற மாதிரி கேட்கணும். அவர் சாப்பிட சொல்கிறத சாப்பிடணும். நீ நிரம்பி சாப்பிடணும். 50 ரூபா காசு இல்லைன்னாலும் 500 ரூபா சாப்பாடை சாப்பிடணுவார். சாப்பிடணும் நீ சந்தோஷமா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்படி சாப்பிடணும். உன் இருதயத்தை என்ன செய்யணும்? பிரியா, நாளைய குறித்து கவலை படக்கூடாது. பட்ட என்னால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன்னு அர்த்தம். உன் விசுவாசத்தில் கை வைக்கிற நீ சாப்பிட்றது எப்படி வேணா சாப்பிட்டு போ, ஆனால் உன் விசுவாசத்தில் கை வைக்காதீங்க. உனக்கு கொடுத்த விசுவாசம் கீழே போகக்கூடாது, மேலே போகணும். ஹல்லேலூயா. ரைட்டு. அதுக்கு உள்ளவன் எவனுக்கும், நான் சொல்றேங்க, கொடுக்கிறவனும் கொடுக்கப்படுங்க. மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. திருப்புங்க ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். போதும். இங்க கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்ப ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோனுனா என்ன? சபை. இது என்னது? சபை. நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்க தானே? நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க தானே? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தானே? அப்ப நீங்க இன்னைக்கு நீங்க வெளியே புறப்பட்டு போவீங்க. போனதுக்கு அப்புறம் மறுபடி நீங்க இங்க வரும்போது எப்படி வரணும்? ஆனந்த களிப்போட வரணும். எப்படி ஒரு ஆளுக்கு ஆனந்த களிப்பு எப்படி வரும்? உங்களை அவ்வளோ ஆட வைப்பார், அங்க உங்களை ஆர்ப்பரிக்க வைப்பாரு, உங்களை வளர வைப்பார், உங்க பெருக வைப்பார், உங்களை கனி கொடுக்க வைப்பாரு, உன்னை செய்கிறது எல்லாத்திலையும் பெருக்கத்தை கட்டளையிடுவாரு. இதெல்லாம் நீ அனுபவிக்கும் போது அவர் கொடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, அவர் கொடுக்கிற வரங்கள், அவர் கொடுக்கிற தாளந்துகளை நீ பயன்படுத்தும் போது, விதைக்கும் போது அது அறுவடையா வரும். பாரு, திரும்ப எப்படா அவருடைய சீயோன் வரும், ஆலயம் எப்படா வரும் சொல்லி, எந்த நாள் வரும், ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும், ஐயோ செவ்வாய்க்கிழமை வேற ஆராதனை வச்சிருக்காரு, ஓடிடுவோம். ஆபீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அரை மணி நேரம் பெர்மிஷன், சடங்கு வீட்டுக்கு கேட்கிறோம், அரை மணி நேரம் பெர்மிஷன், கல்யாண வீட்டுக்கு கேட்கிற, கத்தருக்கா கேளு. the time நீ சோ பண்ணு, you must reap. நீ எதை விதைக்கிற அதை அறுப்பாய். ஹல்லேலூயா. அப்போதான் நீ ஆனந்த மகிழ்ச்சியோட வருவ. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்ப ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி. மகிழ்ச்சி இருக்காதாங்க, எப்பவும் உள்ள மகிழ்ச்சி, எல்லா நாளும் உள்ள மகிழ்ச்சி. அதான் நித்திய நாட்களுக்கான மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். எதிர்காலத்தை குறித்த கவலையே இருக்காது. எல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. எனக்கு ஐயாவற்றையும் அவர் செய்வார். ஹல்லேலூயா. இதுதான், இப்படிதான் இருக்கணும். நீங்க காரணம் காட்டிங்க, ஆண்டவருக்கு தயவு செய்து காரணம் சொல்லாதீங்க.
ஆண்டவர்கிட்ட பற்றி ஆண்டவரை எனக்கு இது இல்லைன்னு சொல்லாதீங்க. எது இருக்குதோ அதை விதைங்க. உனக்கு கொஞ்சம் தாளந்து இருந்துன்னா அதை கொடுங்களேன், அதை தேவனுக்கு கூட, அது மல்டிப்ளை ஆகும். அந்த தாளந்தை ஏதாவது உலகத்துக்கு தேவையில்லாத இடத்துல கொண்டு விதைச்சேனா நீ முட்டாளாவுவ. சம்படி சார் பாருங்க, சிலவங்க பணத்தை எல்லாம் தேவையில்லாம கொண்டு எங்கேயாவது கொண்டு விதைச்சிருவாங்க. புரியுதா? தெரியாது, அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது. நான் சூரியகோட்டில் போதிச்சேன் நினைக்கிறேன், த பிரசன்ஸ். நான் சொல்றேன், நீ பேசும்போது தேவனுடைய பிரசன்னம் இல்லைன்னா அந்த ஆள்கிட்ட பேசாத. நீ 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 பணத்தை எண்ணும் போது, பணத்தை எண்ணி வாங்கும் போதும், பணத்தை எண்ணி கொடுக்கும் போதும் தேவன் அதுல இடைபெறலன்னா நீ பண டீலிங் பண்ணாத. அது யாருக்கா இருந்தாலும் சரி. நீ எல்லாத்தையும் செய்வ ஆண்டவர்கிட்ட கேட்காம. நீ தோத்து போகும்போது ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை எப்படியாவது காப்பாற்ற அப்படி நிற்காதீங்க. ஒருவேளை அந்த தவறுகள் உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அவருடைய பிரசன்னம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட பேசக்கூட செய்யாதீங்க. நான் சொல்கிறேன், கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் தேவன் உங்கள் கணவன்கிட்ட பேச சொல்லலைன்னா பேசாதீங்க. அது எப்படிங்க சொல்லுவார்? நம்ம ஃபுல்லாக கடுவு மல்லி, இவனை எப்படா கடுகு வறுக்கலான்னு இருப்பாங்க. எப்படி? கோபம் சிக்கனில் இருக்கிற கோபம் வறுக்கிறது கடுவுலேண்டே தொடங்கும். புரியுதா? தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. இல்லை, நான் உடனே அந்த வீட்டில் இருக்கிற சிக்கன் மேட்டில் சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு பிரச்சனைனால நீங்கள் நம்ம டக்குன்னு என்ன செய்வோம்? புருஷன்கிட்ட அல்லது பிள்ளைங்கள்ட்ட அல்லது மனைவிக்கிட்ட என்ன செய்வோம்? பிரச்சனை பண்ணிடுவோம். பிரச்சனை பண்ண மாட்டோம், ஏதோ ஒன்று கேட்போம். ஏங்க இதை வாங்கிட்டு வாங்கங்க, ஏங்க இதை செய்யக்கூடாதான் நீங்கள் கேட்பீங்கல்ல, அங்கே பயங்கர பிரச்சனை வந்துடும். நான் சொல்கிறேன், ஒரு கடுகை நீ தாளிக்க விரும்பினாலும், அந்த கடுகு உன் புருஷன் வாங்கிட்டு வரணும்னு நீ எதிர்பார்த்தாலும், தயவு செய்து தேவன் உனக்கு சொல்லாத, அதை சொல்லாது. உன் புருஷன் காலுக்கு மேலே காலை போட்டு ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும். சும்மா தானே இருக்குதியா, போயிட்டு வாங்க சொல்லாதே. புருஷன் சொல்கிறேன், மனைவி தானே, இவளுக்கு இங்கே என்ன வேலை? நான் தான் எல்லா வேலையும் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சுட்டு வாரனே, இவளுக்கு என்னதான் வேலை? சொல்லாதிருப்பீர்களாக. ஆண்டவர் அறிவுறுத்தாமல், தேவ பிரசன்னம் இடைப்படாமல் எதையும் சொல்லாதுங்க, செய்யாதீங்க, இடைப்படாதீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு கூட டீச் பண்றதுக்கு வித்தவுட் காட்ஸ் பெர்மிஷன், காட் பெர்மிஷன் அந்த பிரசன்ஸ் வரும். சொல்லு, கேளு, பண்ணு அப்படின்னு வரும். அது வராத செய்யாதீங்க. அப்படி இருந்து பாருங்க, நீங்க எப்போதுமே பற்றி எரிஞ்சுட்டே இருப்பீங்க. சர்ச்சில் வந்து மட்டும் கிடையாது, உங்க வாழ்க்கை முழுவதும் அவருடைய பிரசன்னம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களை தவறாக டீல் பண்ணுறதுக்கு யாராவது ட்ரை பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய பணத்தை அல்லது உங்களுடைய செல்வாக்கை அல்லது உங்களுடைய நன்மதிப்பை யாராவது பறிக்க நினைத்து உங்கள் எல்லையில் வருவார்கள் என்றால், எல்லைக்கு அப்புறமே எரிஞ்சிருவாங்க. அவங்களால உள்ள வர முடியாது. புரிஞ்சுதா? யூ டீல் யுவர் லைஃப் வெரி கேர்ஃபுல்லி. உங்கள் வாழ்க்கையை ரொம்ப தெளிவாக டீல் பண்ணுங்க. ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. ஒரு 500 ரூபாய் இருந்தாலும் நீங்கள் சும்மா எடுத்து செலவெல்லாம் பண்ணிடாதீங்க. கர்த்தர் கணக்கு கேட்பார். கரெக்டாக கேட்பார். நம்ம இன்னைக்கு ஒரு 500 ரூபா செலவு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு த நெக்ஸ்ட் டே உங்களுக்கு 500 ரூபாய்க்கு பிரச்சனை வந்து நிற்கும். நீங்கள் யார்கிட்ட போய் நிற்பீங்க? ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட சொல்கிறேன், நான் உலகத்தான் போக மாட்டான். ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, வேறு வழியே இல்லை அப்படின்னு நிற்க விடமாட்டார் சிஸ்டர், பிரதர். அந்த ஒரு கேள்வியை உங்களுக்கு வைக்க விடமாட்டார் சிஸ்டர். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. நான் சொல்கிறேன், பணத்தை பற்றி ஒரு கதை நீங்கள் கேட்கணும். உங்கள் பிள்ளையை பற்றி ஒருக்கா கேளுங்க. திரும்ப திரும்ப நீங்கள் ஏன் கேட்குறீங்க தெரியுமா? உங்கள் விசுவாசத்தில் பிரச்சனை இருக்குது.
என் அப்பா என் பிள்ளைகளை அவர் சொன்ன உடன்படிக்கையின்படி நடத்துவார். என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வரைக்கும் சமாதானத்தை காண வேண்டாம். என் பிள்ளையோட வாழ்க்கையில ஏன் நான் சமாதானத்தை காண மாட்டேன்? காண்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துங்க. ஆவியில் யுத்தம் செய்யுங்க. மாம்சத்தில் பிரயாசிக்காதீங்க. மாம்சத்தில் போய் அங்கலாய் போறவங்க, வேதனை வருங்க, கஷ்டம் வருங்க. நல்லா இருக்கிற நீங்க பிரசன்னத்தோட உங்களை அனுப்புவார். வீட்டில் போய் வேற மாதிரி மாறிடுவீங்க. அந்த பிரசனத்தை விடாதீங்க. தேவையில்லாத யார்கிட்டையுமே பேசாதீங்க. எப்படி சர்ச்சில் போறீங்க, வாங்குறீங்கல்ல, பிரசனத்தை வாங்குறீங்கல்ல, அப்படியே இருங்க. நான் சர்ச்சிலேருந்து நான் எல்லாரையும் அனுப்பிட்டு நான் சர்ச்சிலேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். எப்படி தெரியுமா? அப்படியே கொஞ்சம் நேரம் தனியாக ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன், நடப்பேன். அது ஒரு பயங்கரமாக இருக்கும். அது அப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்க. போய் டக் டக் டக்குன்னு மாம்சத்தில் எதுவும் போய் ஆண்டவரே தேங்க்யூ ஃபாதர், இன்றைக்கி சர்ச்சில் எனக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. என் மேலே ஊற்றுனீங்களே ஒரு நெருப்பாகி அபிஷேகம், தேங்க்யூ ஃபாதர். இது உங்களுக்கு பிரயோஜனப்படட்டும். நான் இதை தேவையில்லாமல் எங்கேயாவது கொண்டு விதைச்சிடக்கூடாதப்பா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆண்டவரே. நான் இந்த மூத்த குமாரனை மாதிரி பின்வாங்கி போகிறவனா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. மற்றவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. என்னை பார்த்து 100 பேர் ஆண்டோடைய நாமத்தை அறிந்து கொள்கிற மாதிரி ஒரு மகிமை எனக்குள்ள வைங்கப்பா. அது பெருகிட்டே இருக்கணும் ஆண்டவரே. அது செய்யுங்க. இப்படி தான் நீங்கள் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் மீட்கப்பட்டவங்க தானே? நீங்கள் என்றைக்குமே நித்திய நாட்களுக்கு மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. உங்கள் தலை மேலே சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும். ஹல்லேலூயா. சஞ்சலம் தவிப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. கடைசி ஒரு பேசேஜ் நான் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 1 முதல் 10 வரைக்கும். முதல் 2 வசனத்தை வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்து உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். முதல் வருஷம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். மரித்துனா அதில் செத்து கிடந்தோம், அதுக்கு அடிமையாக இருந்தோம். அக்கிரமம் செய்கிறது நமக்கு என்னன்னே தெரியாது, செஞ்சுட்டே இருப்போம். பாவம் செய்கிறது அது ஒரு இதெல்லாம் எல்லாரும் செய்கிறது தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருந்தோம். அந்த இடத்துலேருந்து கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சுருக்காரு? உயிர்ப்பித்திருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, கவனமாக கவனிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபுன்னா யாரு? வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு உபத்திரவம் உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே படிச்சிருக்கீங்களா? ஸோ அதான் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவின்னா பிசாசு. நடந்து கொண்டீர்கள். பிசாசுக்கு நம்மளை அறியாமலே நம்ம கீழ்ப்படிஞ்சு இருந்தோம். அடுத்த வசனம் போடுங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சைகளின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய். இப்படி இருந்தீங்களா? எத்தனை பேர் உண்மையில எப்படி இருந்தீங்க? முன்னாடி லைஃப்பை கேட்டாலே பிரச்சனை, அப்போ பின்னாடி லைஃப் எல்லாரும் அப்படி தான் இருந்தோம். எத்தனை பேர் இருந்தீங்க? நான் அப்படி தான் இருந்தேன். கோபாக்கினையின் பிள்ளைகளாய். கோபாக்கினையின் பிள்ளைனா தேவனை கோபப்படுத்திட்டு இருந்தோம் நம்ம, நமக்கே தெரியாது. அடுத்த வசனம் போடுங்க. தேவனோ இரக்கத்தில் பணக்காரராக இருந்து நம்மில் அன்பு கூர்ந்தபடினா. எப்படி? இரக்கம் பண்ணுறதுல ஒரு பெரிய பணக்காரராக இருந்திருக்கிறார். ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே. என்ன அன்பினால? மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களுக்கு மரித்திருந்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நீங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. முன்னாடி உயிரோட இருந்தீங்க, நான் செத்த பணமா இருந்தீங்க. இப்போ உயிரோட இருக்கிறீங்க. கிறிஸ்து கூட உயிர்ப்பித்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட. எதனால ரட்சிக்கப்பட்டீங்க? இது தேவனா கொடுத்த பிச்சை. ரட்சிப்புனது என்னது?
தேவனா உங்களுக்கு போட்ட ஒரு பிச்சை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பிச்சைன்னு, ஆனால் அது ஒரு கிஃப்ட். கிருபையினால் கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம், ரைட்டா? கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபை, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை. என்ன ஐஸ்வர்யம்? முந்தின வசனம் போடுங்க, முந்தின வசனம் போடுங்க, கவனமாக கவனிங்க, என் கூட படிங்க. அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துக்குடனே உயிர்ப்பித்தார். எதனால ரட்சிக்கப்பட்டோம்? 4வது வசனம் போடுங்க. தேவனோ இரக்கத்தில். இங்கே யாராவது இரக்கம் செய்வீங்களா? இரக்கம் உள்ளவர் இருக்கீங்களா? உங்களுக்கே தெரியல நான் எந்த அளவு இரக்கம்னு தெரியல. அப்போ நீங்கள் உணர்ந்துருக்கீங்கள, அதில் அவர் ரொம்ப பெரிய பணக்காரராம். அதனால தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அடிமையாக இருந்த நம்மளை, பாவத்துக்குள்ளே இருந்த நம்மளை ரட்சிக்கணும்னு அவசியமே இல்லை, ஆனால் ரட்சிச்சிட்டார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம்னா நம்மள அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அன்பு செய்கிறதுல மாத்திரம் இல்லை, அந்த அன்பை நமக்கு கொடுக்கறதுலையும் பணக்காரராக இருந்திருக்கிறார். சிலவங்க வெறும் பணக்காரராக இருப்பாங்க, கொடுக்கறதுல பணக்காரராக இருக்க மாட்டாங்க. இவர் கொடுக்கறதுல பணக்காரர், ரைட்டா? இனி வாங்க, இனி 5 வாங்க. அப்படி இருந்தவர் அக்கிரமங்கள் மடித்திருந்த நம்மளை கிறிஸ்துவுடனே உயிரோடு எழுப்பினார். எப்படி எழுப்பினார்னா அது கிருபையினால தான் அந்த ரட்சிப்பு நமக்கு உண்டாச்சு. அடுத்த வசனம் போடுங்க. கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய இது எதுக்கு செஞ்சாரா? இது எதுக்கு நம்மளை உயிர்ப்பித்தாரு? எதுக்கு நம்மளை ரட்சித்தாரு? இளைய குமாரனை ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி மூத்த குமாரனை எதுக்கு ரட்சித்தாரு? இளைய குமாரன் அனுபவிச்சதை விட மூத்த குமாரன் அவ்வளவு அனுபவிச்சிருக்கணும். அவன் அனுபவிக்கல. நீங்களும் அனுபவிக்காம இருக்காதீங்க. நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா நான் என்ன சொன்னா, நீங்க அனுபவிங்க தம்முடைய கிருபையின் மகா மேன்மையின் பணத்தை. புரியுதா? உங்களுக்கு புரியுதா? பணம்ன்றது உங்களுக்கு புரியுதா? பணம்னா எல்லா விதமான ஐஸ்வர்யம். உங்க கையின் பிரயாசத்துல, உங்க விருப்பத்துல, உங்க எண்ணங்கள் எல்லாம் செழிப்பா இருக்கும். நீங்க ஒண்ணு விரும்புறீங்கன்னா அப்படி கொடுத்துருவாரு. ஏன்னா அவ்வளோ பெரிய மேன்மையான ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு என் வாழ்க்கையிலையும் காட்டுறதுக்கு, சொல்லுங்க, காட்டுறதுக்கு தான் என்னையும் உங்களை ரட்சித்தார். ஹல்லேலூயா. வருங்காலங்களில் விளங்க செய்யறதுக்கு. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்கலன்னா இனிமே நீங்க அனுபவிக்க போகிற அந்த ஐஸ்வர்யம், அந்த வசதி இருக்குல்ல, அந்த பெரிய வசதி இருக்குல்ல, அது மகா பெரியது. ஹல்லேலூயா. வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, அன்பில், குணத்தில், கொடுக்கறதுல, செய்கிறதுல, உதவி செய்கிறதுல, ஒரு ஆளை பராமரிக்கிறதுல, ஒரு ஆளை தூக்குறதுல நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கல்ல. ஹல்லேலூயா. புரியுதா? நான் பாருங்களேன், என்ன ரட்சித்த ஒரு பயங்கரமான காரியம்தான். என்ன ரட்சித்தது பயங்கரமான விஷயம்தான். ஆனால் நான் ஒவ்வொரு ஆளையும் கர்த்தர் என்ன கொண்டு தூக்கி விட தோணும். சே, எப்படி நீங்க வேற லெவல் ஆண்டவர்னு தோணும். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் கிடந்த குழியை விட படுகுழியில கிடந்தவங்களை எல்லாம் தூக்கி இருப்பாரு என்ன கொண்டு. அப்படின்னா எவ்வளவு பெரிய மகா மேன்மையான ஐஸ்வர்யம் விளங்கி இருக்குது. ஹல்லேலூயா. என்ன ரட்சித்தது பெரிய விஷயம் தாங்க. ஆனா என்ன கொண்டு ரட்சிக்க வச்சாரு பாருங்க, என்ன கொண்டு ஆசீர்வதிக்க வச்ச பாருங்க. ஏன் தரித்திரம் போனது இல்ல, என்ன கொண்டு மற்றவருடைய தரித்திரத்தை மாட்டினார் பாருங்க. அது மகா மேன்மையான ஐஸ்வர்யம். இனிமேல அது விளங்க போறது இதிலும் மேலானவைகளை காண்பான் இல்லையா? எத்தனை பேர் விளங்குது? புரியுதா? அந்த மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக அடுத்த வசனம் போடுங்க. கவனமா இருங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில். என்ன சொல்லுதிய? நீங்க எங்க இருக்கிறீங்களா? நீங்க சூரிய கோட்டிலேயே கருங்கல்லே இல்லை, எங்க இருக்கீங்க? அவர் உன்னதம் இடத்துல இருக்கார்ல, அந்த இடத்துல எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும். சிஸ்டர், எத்தனை பேருக்கு வசதியா இருக்கணும்?
சரி, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்குறேன். எத்தனை பேருக்கு வீடு இல்லை சிஸ்டர்? எத்தனை பேருக்கு இன்னும் வீடு இல்லாதவங்க 2 கையை தூக்கிடுங்க. வீடு இருக்கு, இன்னும் வீடு வேணும்னா ஒரு கையை தூக்கிடுங்க. சரி, இப்போ நினைச்சு பாருங்க. இப்போ கற்பனைக்குள்ள வாங்க. உங்களுக்கு வீடு வரணும்னா எவ்வளவு காரியங்கள் நடந்து அந்த வீடு வரணும்னு உங்க யோசனை, நீங்க இந்த ப்ராக்டிக்கலா உங்க கண்ணுக்கு உங்க அறிவுக்கு புரிந்து எவ்வளவு ரிஸ்க் இருக்குது உங்களுக்கு தெரியுதா? ரிஸ்க் இருக்கு தானே? ப்ராக்டிக்கலா இருக்கு தானே? நான் சொல்லட்டுமா? இந்த வீடை நீங்க விரும்புறீங்களா? இந்த காரியம் விரும்புறீங்கல்ல, அதை நீங்க ஒரு வீடை விரும்புறீங்க, 1000 வீடை தர்றது, வெயிட் 1000 வீடை தர்றதுக்கான அவ்வளோ பெரிய அபிஷேகத்தை உங்க மேல ஏற்கனவே ஊத்திட்டார். நீங்க நினைக்கிறீங்க இந்த இஎம்ஐயை கட்டுறது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா, ஐயோ, ஏற்கனவே உங்களை உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஊத்தி நிரப்பிட்டாருங்க. இத கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செஞ்சுட்டு. அடுத்த வசனம் போடுங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, இது உங்களால் உண்டானதல்ல. உங்களுக்கு ரட்சிப்பு வந்தது யாரால? அவரால் தானே வந்தது. நீங்க என்னது கொஞ்சம் சரி நடந்தா நடக்கட்டு, மாறினா மாறாட்டுன்ற ஒரு சின்ன விசுவாசம் தான். இப்ப அதோட பயங்கரமான விசுவாசத்தில் நீங்க இருக்கிறீங்க. உங்க தேவைகளும் பயங்கரமா தான் இருக்குது. ஆனா நீங்க ஆரம்பத்துல விசுவாசம் இல்லை, இவ்வளவுதான். அந்த விசுவாசம் உங்களுக்கு வந்தது கூட தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவுனா, இனி நீங்க அனுபவிக்க போகிற ஈவு அது ஏராளம் தாராளம். அது நிரம்பி 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 அமுக்கி 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 குலுக்கி குலுக்கி மறுபடியும் அமுக்கி அமுக்கி குலுக்கி குலுக்கி. இத அந்த மூத்த குமாரன் தெரியல. மூத்த குமாரனுக்கு இது தெரியாம போயிடுச்சு. அதனாலதான் இளைய குமாரனுக்கு தேவன் ஒரு நாள் செஞ்ச அற்புதத்தை அவனால பார்க்க அனுபவிக்க முடியல. அவனுக்கு போய் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு. அடக்கு இருக்கா உனக்கு காலையில இருந்து சாயங்காலம். சிலவங்களுக்கு சின்ன வியாதி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நாள் போகாம இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வியாதியை தீர்த்து தான் அந்த சின்ன வியாதி அவங்களுக்கு லைட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே வியாதி புதுசா வருவான்ல ஒருத்தனுக்கு, ஒரு செகண்ட்ல மாறிஞ்சிடும். எப்படி? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? நான் இது வியாதின்னு சொல்றேன். இப்ப பாருங்களேன், உங்களுக்கு கர்த்தர் நிறைய காரியத்தில் ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நீங்கள் உங்களுக்கு அந்த நன்மையை தேடி காத்துட்டே இருப்பீங்க. நீண்ட நாள் காத்துட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நடக்காது. ஆனால் அதே காரியம் அன்னைக்கு சபையில் வந்திருப்பான், அன்னைக்கே கர்த்தர் அவனை தொட்டு அவனை ஆசீர்வதிச்சிருப்பார். புரியுதா? உடனே உனக்கிட்ட வரணுன்றது பொறாமை இல்லை. இவனுக்கே செஞ்சா இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட இவனுக்கு நடந்தால் இவனுடைய ரட்சிப்பை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு ரொம்ப ஆழமா ரொம்ப சமீபமா வருகிறாரு. இதிலும் மேலானவைகளை நீ விசுவாசின்னு அது சொல்லுது அந்த சந்தர்ப்பம். ஹலோ, பிசாசு உங்களை பார்த்து பொறாம, நான் ஓப்பனா சொல்றேன், உங்களை பார்த்து பொறாமப்படுற மாதிரி வச்சான்னா உடனே அலர்ட் ஆயிருங்க. அப்படியே திரும்பி யோசிங்க. ஓஹோ, இதிலும் மேலானவைகளை கர்த்தர் எனக்கு தரேன்னு இன்டைரக்டா சொல்றாரு, எதிர்பாரையா சொல்றாரு. ஆண்டவர் எதிர்மறையா எனக்கு சொல்றாரு. இவனுக்கே இது உண்டாச்சுன்னா நான் மூத்த சகோதரன், என்ன கர்த்தர் ஏற்கனவே வாழ வச்சிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா! எப்படி கைவிடுவாரு? முடியாது. 9வது வசனம் போடுங்க. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, ஏதோ நம்ம செஞ்சதுனால அல்ல, அது கிரியையினால் அல்ல, உண்டானதல்ல. போடுங்க. அது அது
நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எதுக்கு சிருஷ்டிச்சாரு? நல்லது செய்யுங்க. நல்லது செய்ய காசு வேணுமா? நல்லது செய்ய காசு வேணாமா? காசு வேணும். நல்லது செய்ய முதல்ல என்ன வேணும்? நல்ல மனசு வேணும். நல்ல மனசு எங்கேருந்து வரும்? நல்ல மனசு தந்தாரா? ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே உங்களுக்கு நல்ல மனசு வந்துருச்சுங்க. நீங்கள் புது சிருஷ்டி இல்லை. அதுக்கப்புறம் என்ன இடையில வந்து கிராஸ் ஆச்சு? இயேசுவ நாமத்தில் இந்த இடையில வந்து கிராஸ் ஆனதெல்லாம் அழிச்சிருங்க. அதெல்லாம் இன்னைக்கு எரிச்சு தள்ளிடுங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற தீர்மானத்தை தடுக்கிற மாதிரி எந்த கிரியை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அழிச்சிருங்க. சில காரியங்கள் வருஷக்கணக்காக உங்களுக்கு நடக்கலைன்னா நான் சொல்கிறேன், இன்னைக்கு நடக்கும். அது நிச்சயமாக நடக்கும். இன்னைக்கு நடக்கலைனாலும் நாளைக்கு அது நடந்தே தீருங்க. அதை நீ அனுபவிக்காம காணாம போவதே இல்லை. அவர் முன்குறித்த காரியம் அது. உன்னை பெருமைப்படுத்துவது அவர் முன்குறித்த காரியம். உன் ஐஸ்வர்யவன் ஆக்குனது அவருடைய தீர்மானம். அதை யாரும் மாற்ற முடியாது. அதை முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணுங்க. தேவனுக்கு செய்யும். ஏற்கனவே இங்கே பாருங்களேன், நீங்கள் நல்ல செய்கிற விருப்பம் தானே? எல்லாருக்கும் விருப்பம் தானே? நல்லது இருக்கா? 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 இப்போ ஒன்றும் இல்லை. ஆண்டனி பிரதர் உங்கள்கிட்ட விட்டுருக்கு. இவங்கள்ட்ட இன்னைக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும். ரைட்டா? சிலதெல்லாம் அந்த லாக்கர் கீயை வச்சு தான் திறக்கணும். நம்மள்கிட்ட கீ இல்லை, அவர் தான் இல்லை. இவங்க லாக்கருக்கு அவர் தானே கீ. இல்லை சிஸ்டர், புரிஞ்சுக்கோங்க. ஏனெனில் நல்லது செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். உண்மை தானே? தேவனுடைய செய்ய அவைகளால் நான் நடக்கும்படி முன்னதாகவே இருக்குங்க. ஏற்கனவே ரெடியாக தான் இருக்குது. புரியுதா? ஏற்கனவே அதை ரெடி பண்ணி வச்சுட்டார். அதை நம்ம அனுபவிக்க வந்திருக்கிறோம். தயவு செய்து இந்த உலகத்தை பார்க்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவன் என்னான்னு பார்க்காதீங்க. பின்னாடி பார்க்காதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணவர்கள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் தேவன் அதை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தை பார்க்கவே கூடாது. ஒருபோதும் திரும்ப பார்க்காதீங்க. அந்த மூத்த குமாரன் மாதிரி ஆகக்கூடாது. நிறைய பேர் கெட்ட குமாரன் கதை தான் சொல்லியிருப்பாங்க. எப்படி கெட்ட குமாரன் நல்ல குமாரனா மாறினான். ஆனால் இந்த நல்ல குமாரன் கெட்ட குமாரனா மாறி இருந்தான் பார்த்தீங்களா? அது சொல்லலை யாரும். நல்ல குமாரன் கெட்ட குமாரன் ஆகிறது ரொம்ப கொடூரம். கெட்டவன் நல்லவன் ஆகிறது ஈஸிங்க. ஆனால் ஒரு நல்லவன் கெட்டவன் ஆனால் பயங்கர கஷ்டம். பாருங்களேன், கிறிஸ்தவர்களை ரட்சிப்பதை விட தேவனை அறியாதவர்களை ஈஸியாக ரட்சிச்சிடலாம். பார்த்துருக்கீங்களா? ஆனால் அந்த கிறிஸ்தவர்களை அறிஞ்ச மாதிரி, எங்களுக்கு அடுத்த வீட்டுக்காரர், உங்களுக்கு என்ன வேணும்? அட மண்டு பயலை, அட மக்கு, புரியாது. இவங்க பெரிய லார்ட் அல்மைட்டி மாதிரி பேசுவாங்க. தே ஆர் லார்ட் அல்மைட்டி, இன்னும் பரம்பரையானுவாங்க. அல்லேலூயா. நம்ம மூத்த குமாரர்கள், ஆனால் இன்னமும் தேவனை அனுபவிக்காமல் இருப்பது தான் அபத்தமானது. அந்த அபத்தத்தை நீங்கள் செய்யக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாவரும் எழுந்திருக்கலாம்.